கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, எந்த மாதிரி பண வரவு இருக்க போகுதுன்றத பத்தி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதும் உற்சாகத்துடன் கற்பனையுடன் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி பலன்கள் அப்படிதான் பாரு. ஏன்னா ராசியிலேயே பாருங்க, ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் இருப்ப ஏற்கனவே இவங்களுக்கு கற்பனையில இவங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை. மேலும் ராகு பகவான் இருந்தவங்க இன்னும் கற்பனையை தூண்டி விட்டுட்டு ஆசையை பேராசையா மாத்தி விட்டுருவாரு. ஸோ இப்போ என்னன்னாக்கா, ஒரு வீடு கட்டலாம்னு யோசிச்சவங்க என்னன்னாக்கா பெரிய பங்களாவை கட்டுற அளவுக்கு மனதில் அந்த கற்பனை வளம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால என்னன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுய பொருளாதார நிலை அறிந்து அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பா சிறப்பா இருக்கும். ஸோ இப்படி உள்ள கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படின்னா, குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய கடன் என்பது ஏற்படும். குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஏற்படும். இந்த காலத்தில் என்னன்னாக்கா, முகத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சஸ் வருது. முகம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு நோய்த்தன்மை வந்து கண்டிப்பா வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா, அந்த கொஞ்சம் முகத்துல வந்து அந்த உயிர்த்தன்மை சரியே இல்லாதனால நீர்த்தன்மை குறைவதால முகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ட்ரைனஸ் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். அதே போல என்னன்னாக்கா, இன்னொன்று கணுக்கால்லையும் அதே போல பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிபடுவது, கணுக்காலில் வீங்குவது, இந்த மாதிரியான வயதானவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கால் வீக்கம் சொல்லுவாங்களே, காலில் வீங்குறது, இல்லை காலில் ஏதாவது அடிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மருத்துவ சிகிச்சையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம். அதே போல் என்னன்னாக்கா, இந்த காலகட்டம் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த முயற்சிகள்ல எல்லாமே என்னன்னாக்கா கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே இருக்கும். அதனால என்னன்னாக்கா, இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் பெருசான ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்காது. அதனால என்னன்னாக்கா, இப்போ நீங்க முயற்சியை செஞ்சுட்டு இதோட பிரதிபலனை நீங்க அடுத்த மாசம் எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா என்னன்னாக்கா கையில ஏதாவது பொருட்களை வைக்கும் போது ரொம்ப கவனமா வச்சிருங்க. ஏன்னா கை தவறி இந்த காலத்துல நிறைய பொருள் கீழே விழுந்து உடையும், இல்லை விரிசல் விடும். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் கை தவறி கீழே விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னன்னாக்கா, குறிப்பாக இந்த காலங்களில் என்னன்னாக்கா, இந்த காய்கறி வெட்டும் போது கையை வெட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவன சிதறலால் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனத்துடன் பயன்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் மிகுந்த ஒரு சிறப்பான காலகட்டம். ஏன்னா குருவோட பார்வை உங்களோட 2ஆம் ஸ்தானத்தில் விழுது. குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களோட 2ஆம் ஸ்தானத்தையும் 12, 10ஐயும் பார்ப்பதனால நிறைய பேருக்கு என்னன்னாக்கா, கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, கடன் வாங்கி புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போதைக்கு ஒரு தூண்டுதல் கண்டிப்பாக வரும். கடன் வாங்கி தொழில் செய்வது, கடன் வாங்கி முதலீடு செய்வது, கடன் வாங்கி புதிய தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே போல் என்னக்கா, நிறைய பேர் என்னக்கா தொழிலில் வந்து வெளியூருக்கு பயணிக்கலாமா, தொழில் ரீதியான வெளியூர் பயணங்கள், திடீர் பயணங்களுக்கும் நிறைய பேருக்கு எனக்கு பயணத்தில் தடைகளும் வரும். அதனால் என்னன்னாக்கா, இந்த காலகட்டம் கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சிரமத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திங்கன்னா அடுத்த மாதம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக நிதானத்துடன் கடைபிடித்து உங்கள் இறை வழிபாட்டை செய்வதன் வழியாக, ஏன்னா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா, மனம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காது. ஸோ மனமே உங்களுக்கு உடைய பிரச்சனை. மனம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நோண்டி பெருசாக. ஸோ மன அமைதிக்காக ஏதாவது ஒரு தியான முறைகளை செய்யுங்க. ஸோ தியான முறைகளை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த காலத்தில் ஜீரணம் சார்ந்த விஷயத்தில், பயிர் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அழுத்தம் பிரச்சனை இருக்கும். ஸோ அதை சரியான மருத்துவ சிகிச்சை செய்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க. நன்றி, வணக்கம்.